ரீசனிங்ல ஸ்லாகிஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, ரீசனிங்ல ஸ்லாகிஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அது பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. கொஸ்டின் ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், பார்த்தோன்னே ஈஸியா அந்த சம சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ரீசனிங்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன் இது. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ டெஸ்ட்டை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கூற்றுகள். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது ஃப்ளவர்னு வச்சுக்கிறோம், எல்லா ஃப்ளவரும் பிளான்ட். ஸோ ஸ்லாங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வெண்டுகிராம் போட்டு சால்வ் பண்ணால் கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இங்கிலீஷில் கொடுக்குற வேர்ட்ஸ்க்குலாம் நமக்கு மீனிங் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், அந்த கூட்டுற ஃபாலோ பண்ணது நம்ம அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பாருங்க, நோ பிளான்ட் இஸ் ஸ்டோன். அதாவது பிளான்ட்டுக்கும் ஸ்டோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் ஸ்டோன்ஸ் ஆர் ஹெவி. கொஞ்சம் ஸ்டோன் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சம் ஸ்டோன்ஸ் ஆர் ஹெவி. நெக்ஸ்ட் பாருங்க, கன்க்ளூஷன்ஸ். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நோ ஃப்ளவர் இஸ் ஸ்டோன். ஸோ ஃப்ளவர் இங்கே இருக்குது, ஸ்டோனுங்க இருக்குது. ஸோ ஃப்ளவர் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்குள்ள இருக்குது. அப்போ பிளான்ட்டுக்கும் ஸ்டோனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாதனால ஃப்ளவருக்கும் ஸ்டோனுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. பாருங்க, சம் பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஹெவின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் பிளான்ட் ஹெவியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ. நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க, சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹெவி. கொஞ்சம் ஃப்ளவர் ஹெவியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ளவர் இங்க இருக்குது, ஹெவி இங்க இருக்குது. ஸோ இதுவே நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்போ இதுவும் ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட் சம் ஹெவி திங்ஸ் ஆர் நாட் பிளான்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஹெவி பிளான்ட்டா இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் ஹெவி பார்த்தோம்னா ஸ்டோனுக்கு, கொஞ்சம் ஹெவி வந்து ஸ்டோனுக்குள்ள போயிருது. ஸோ அப்போ கொஞ்சம் ஹெவி பிளான்ட்டா இருக்காது, ஏன்னா ஸ்டோனுக்குள்ள போனதுனால பிளான்ட்டா இருக்காது. அப்போ நாலாவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. அப்போ கன்க்ளூஷன் 1 and 2 follow. Option A is the correct answer.